வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைசிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது ஸ்ட்ரிங்ஸை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி மாடிஃபைனா சேஞ்சிங் தானே, அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பைத்தான் ஹேஸ் அ செட் ஆஃப் built-in methods that you can use on strings. ஸோ நமக்கு ஸ்ட்ரிங்ஸில் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம வேர்ட் எக்ஸல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு வேர்டை வந்து ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி டைப் பண்ணியிருப்போம். அது தெரியாமல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து கேபிட்டல் கொடுத்துருப்போம், சில இடத்துல வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அலைன்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். நிறைய பேர் வந்து காலேஜில் தீசிஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கண்ணா அப்படின்னா டைப் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் தான் உட்காந்து அலைன்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி பைத்தான்லேயும் ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட அவுட்புட்ஸ் வெளியே காட்டுறக்கும், இல்லை உள்ள கஸ்டமர் கொடுக்குற இன்புட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கும் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். அந்த மாடிஃபைக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுதான் மெத்தடுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்பர் கேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் அதை வந்து அப்பர் கேஸ் கேபிட்டலாக மாற்றுறதுக்கு வந்து அப்பர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பராந்தசிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்பர் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடு அப்பர் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ்டு பராந்தசிஸ். ஸோ ஏங்கிற வேரியபிள்குள்ளே நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கோடை நான் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஏ டாட் அப்பர் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ் பராந்தசிஸ் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேபிட்டல் கேஸாக மாறிடும், சரிங்களா? ஸோ அப்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம், இது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோவர் கேஸுங்கிறது ஸ்மால் லெட்டர். நீங்கள் என்ன லெட்டரில் கொடுத்துருந்தாலும் அது எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர் மாற்றுறதுக்காக நம்ம வந்து லோவர் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ்டு பராந்தசிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து லோவர், சரிங்களா? இப்போ ஹலோ வேர்ல்டுங்களா HW வந்து கேபிட்டல் லெட்டராக இருந்துச்சு. ஸோ லோவர் யூஸ் பண்ணோன்னே அது எல்லாமே ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இது வந்து இன்வெர்ஸ் பண்ணுறதில்ல, என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது இன்வெர்ஸ் பண்ணுறதில்ல, நம்ம என்ன கேட்குறோமோ அதுவாக மாற்றி தருது. ஸோ ஹலோ வேர்ல்டில் ஹெச்சும் W மட்டும் கேபிட்டலாக இருந்தது, அது ஸ்மால் லெட்டராக மாற்றிக்கிச்சு. ஸோ ரிமூவ் ஒயிட் ஸ்பேஸ். இப்போ ஹலோ வேர்ல்டில் நம்ம வந்து ஒயிட் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம், அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஏ டாட் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹலோ கமா வேர்ல்டு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேசஸ் நம்ம வந்து ஹலோ வேர்ல்டுக்கு இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேயும் வந்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது, எண்டிங் இண்டெக்ஸ்லேயும் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிப் கொடுக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸஸை வந்து ரிமூவ் பண்ணிருச்சு. ஸோ ஸ்ட்ரிப் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடும், சரிங்களா? சென்டரில் இருக்கிறது அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இருக்கக்கூடிய வேல்யூவில் அந்த ஒயிட் ஸ்பேஸஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுது, சரிங்களா? ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங், இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இம்மியூட்டபிள்னால் என்ன, நம்மளால் மாற்றவே முடியாது. டப்புள் வேல்யூ அந்த மாதிரி தான். லிஸ்ட்டில் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும், டப்புள் ஆனால் மாடிஃபை பண்ண முடியாது. பட் இங்கே ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு இன்பில்ட் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறதுல நான் பிரிண்ட்டு ஏ டாட் ரீப்ளேஸ் ஹெச்சுக்கு பதிலாக ஜே அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள், ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பண்ண முடியாது, வேரியபிளாக நான் ஜீரோ பண்ண முடியும். ஆனால் அந்த ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ண முடியும்னா மாடிஃபை பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி என்னால் உள்ளே இருக்க கேரக்டர்ஸை ஒரு வேர்டை நான் என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுட் இருக்கும், பாருங்கள் ஹலோ அப்படிங்கிறத நான் வந்து ஜேவாக கன்வெர்ட் பண்ணணும்.
அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹலோங்கிற வேரியபிள் அந்த கேரக்டர் செட் ஆஃப் கேரக்டர்ஸை நான் ஜேன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியுது. சரிங்களா? இப்போ நான் ஸ்பேஸ் பாருங்கள், நான் ஸ்பேஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அதுவும் எஸ்டிஆர் வேல்யூவாக தானே எடுத்துக்குது. ஸோ ஸ்பேஸை நான் ஜேன்னு மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். சரிங்களா? ஸ்ட்ரிங்கை என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு மொத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் தான் என்னால் மாற்ற முடியுமா, ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எத்தனை கேரக்டர் வரைக்கும் நம்மளால் மாற்ற முடியும்? என்னால் அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியுது. ஸோ ரீப்ளேஸ் ஆப்ஷன் ஸ்ட்ரிங் வேல்யூவில் எதுக்காக தான் யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த ரீப்ளேஸ் மெத்தட் ரீப்ளேஸஸ் ஸ்ட்ரிங் வித் அனதர் ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிங். இப்போது இதில் வந்து மாடிஃபைல இன்னொரு விஷயம் பாருங்கள், என்னால் டெலீட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கிடையாது. புரிஞ்சுங்களா? என்னால் ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும். அந்த ஏரியாவில் அந்த அந்த ஹலோவுக்கு பதிலாக என்னால் ஸ்பேஸ் கொடுக்க முடியும், கமா கொடுக்க முடியும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை தான் என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர ஹலோவை நான் டெலீட் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? ஸோ வேர்ல்டோ ஹலோவோ நான் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி ஸ்பேஸாக மாற்ற முடியுமே தவிர என்னால் ஸ்ட்ரிங்கை வந்து ரீப்ளேஸ் தவிர வேறு ஆப்ஷன் எனக்கு கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிங். ஸ்ப்ளிட் மெத்தட் வந்து returns a list when the text between the specified separator becomes a list items. அதாவது ஸ்ப்ளிட் ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிடும். புரியலைங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஸ்ப்ளிட்டு யூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான், ஹலோங்கிறதும் வேர்ல்டுங்கிறது. ஆனால் நான் ஸ்ப்ளிட்டில் கமா கொடுத்தனால அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கமா ஹலோ வேர்ல்டுக்கு இடையில நான் ஒரு கமா கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கமாவை வச்சு ஹலோ அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் வேல்யூவாகவும் லிஸ்ட்டோட ஸ்ட்ரிங் வேல்யூவாகவும் வேர்ல்டு ஸ்பேஸ் விட்டு வேர்ல்டு அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாகும். அப்போ லிஸ்ட்டில் ரெண்டு வேல்யூஸ் வந்து இருக்குது. சரிங்களா? லிஸ்ட்டில் வந்து இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து இருக்குது. இப்போ இங்கே வந்து கமா இல்லை, ஒயிட் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கமா வந்து ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது இருக்குது. நான் ஸ்ப்ளிட்டை வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா அந்த வித்தியாசம், ஹலோங்கிறது ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே வந்துருச்சு, வேர்ல்டுங்கிறது ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டை வந்து ஸ்பேஸுக்கு பதிலாக ஓ வச்சு கொடுப்போம். என்ன ஆகுது? என்னாகும்? ஹெல் ஒரு வேர்டாகவும் டபிள்யூ ஒரு வேர்டாகவும் ஆர்எல்டி எக்ஸ்க்ளமேட்ரி ஒரு வேல்யூவாகவும் லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கிச்சு. ஜீரோவை விட்டுருச்சு. அதாவது ஸ்ப்ளிட்டுங்கிற வேல்யூ என்ன பண்ணுதுன்னா ஓங்கிற வேல்யூவை விட்டுட்டு ஓக்கு பதிலாக ஹெல்லுங்கிறது ஒரு லிஸ்ட் வேல்யூவாகவும் ஸ்ட்ரிங் வேல்யூவாகவும் டபிள்யூ ஸ்பேஸ் டபிள்யூங்கிறத ஒரு லிஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூவாகவும் அடுத்து ஆர்எல்டி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை ஒரு லிஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிச்சு. ஸோ ஸ்ப்ளிட்டுங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நல்லா நம்ம எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ், லோவர் கேஸ், ரிமூவ் ஒயிட் ஸ்பேஸ். அதாவது ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஸ்ட்ரிங் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்பேஸஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ட்ரிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிங்.
ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிங்குங்கிற ஆப்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வேரியபிள் அந்த ஸ்ட்ரிங் வேல்யூக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சு அந்த வேல்யூஸை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ப்ளிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த இலவசமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ண விதத்தில் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேர்த்திட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.